ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி வந்து ஹார்மோன் தான் வந்து பங்களிக்கும். இந்த ஹார்மோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்துலாம் அந்த ஹார்மோனில் வந்து இருக்காது. ஊட்டச்சத்து அற்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இதை வந்து இங்கிலீஷில் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாளமில்லா சுரப்பிகள்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய எச்சில் சுரக்கிறதெல்லாம் ஒரு நாளம் வழியாக தான் வந்து சுரக்கும். நம்மளுடைய பிளட்டு போகிறது எல்லாமே ஒரு நாளங்கள் வழியாக தான் போகும். ஸோ இதெல்லாம் எக்ஸோக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நாளம் இப்போ நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாமே நாளம் கிடையாது. பட் அந்த நம்ம போகக்கூடிய அந்த பிளட்டோடைய இதில் வந்து கம்மியாக தான் சுரந்து போய் ஒவ்வொரு செல்களுக்குமே வந்து ஒரு தூதுவராக செயல்படக்கூடியதாக இந்த ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நம்ம தூங்குறதுக்கும் சரி, நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் சரி, நம்ம உடம்புல வந்து ஒரு கால்சியம் சுரக்கிறதுக்கும் சரி, டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை நம்ம உடம்புல வந்து பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நம்ம உடம்புல 99% வந்து 100% அளவுக்கு வந்து ஹார்மோன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பாடி வந்து கரெக்டாக செயல்படும். ஸோ இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில ஹார்மோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து எனர்ஜின் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னா வந்து அட்ரிலின் இல்லை எபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் தான். இதே வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக வந்து சுரக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி ஹார்மோன் ஹச்சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் சுரக்கிறது மூலியமாக தான் அவங்க வந்து அந்த மில்க் ப்ரொடக்ஷனை வந்து பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன். நம்ம உடம்புல வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னா வந்து டோபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஹாப்பி ஹார்மோன். ஸோ நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அடிக்கடி ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஒரு ஹார்மோனுடைய செயல்பாடு தான். கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனுடைய செயல்பாடு தான். ஸோ நம்ம உடம்புல வந்து டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம உடம்புல 38°C தான் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை விட அதிகமாக போனாலும் கம்மியாக போனாலும் நம்ம உடம்புக்கு பிரச்சனை. நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஸோ இதுக்கு வந்து எந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன். நம்மளுடைய போன் க்ரோத் ஆகணும். நம்மளுடைய போன் க்ரோத்துக்கு வந்து கால்சிட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் தான். நம்ம உடம்புல கால்சியத்தோடைய அந்த அளவை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பாராதைராய்டு ஹார்மோன் இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து இந்த கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா கால்சியம் தான் நம்ம எலும்புகளுடைய ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நம்மளுடைய பாடியோடைய ஸ்ட்ரக்சர். நம்மளுடைய பாடி வந்து ஃபுல்லாக வடிவமைப்புகிற காரணமே நம்மளுடைய அந்த எலும்புகள். ஸோ அந்த எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஹார்மோன். கால்சிட்டோனின் ரொம்ப முக்கியம். ஸோ பாராதைராய்டு ஹார்மோன் இது எல்லாமே முக்கியம். ஸோ இது எல்லாமே இந்த பாராதைராய்டு கிளாண்ட்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம தொண்டை பகுதிக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த பாராதைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன். நமக்கு செரோட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபீல் குட் ஹார்மோன். நம்ம வந்து ஒரு நல்ல வகையில் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது வந்து அந்த செரோட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன். ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் ரொம்ப முக்கியமானது. இது பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். அதோட இது வந்து ஒரு லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிரசவ டயத்தில் வந்து பெண்களுக்கு வந்து சுரக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் இந்த ஆக்சிடோசின். ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செல்களுக்கு இடையே வந்து ஒரு தூதுவராக ஊட்டச்சத்து அதில் வந்து நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் ரொம்ப குறைந்த அளவு தான், கம்மியாக தான் சுரக்கும். ஒவ்வொரு ஹார்மோனுமே வந்து குறைந்த அளவு சுரந்து பயங்கர ஆக்டிவாக வந்து நம்மளுடைய உடம்புல வந்து வேலை செஞ்சு அதற்கு பின்னாடி அந்த ஹார்மோன் வேலை செய்கிறதுக்கு பின்னாடி தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே இருக்குது. நம்ம ரொம்ப கோவப்படுறதா இருந்தாலும் சரி, நம்ம தூங்குறதா இருந்தாலும் சரி, தூங்குறதுக்கு வந்து மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் சுரந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ஸ்லீப்பே கிடைக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஹார்மோனும் சுரக்கிறது மூலியம் தான் நம்மளுடைய மனிதனுடைய இயக்கமே வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஏன்னா நம்ம வந்து போன் இருக்குது, தசை இருக்குது, ஹார்ட் இருக்குது, லிவர் இருக்குது, கிட்னி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பட் ஒவ்வொரு ஆர்கனுக்குமே வந்து மிக முக்கியமானது இதயத்துலேயுமே வந்து ஹார்மோன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஹார்மோனுடைய செயல்பாடுனால தான் நம்மளுடைய பாடியே இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா. ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.